ராதிகா, விஜய் தற்பொழுது ஜனநாயகன் பட அந்த எப்ப ரிலீஸ் ஆகும் எப்போது என்ற தகவல் தற்பொழுது ஒரு வழியாக படம் தற்போதைக்கு இல்லை, 9ஆம் தேதி ரிலீஸ் இல்லை என்று கூறிவிட்டார்கள். விரைவிலே அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் முடிந்த பிறகு சென்சார் போர்டு சான்றிதழ் வாங்கிய பிறகு ரிலீஸ் என்று கூறிவிட்டார்கள். எனவே தற்போதைக்கு நாளை வெளியாகுவது என்பதிலே ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் தற்போது இல்லை, தள்ளிதான் வெளியாக போய் என கூறிவிட்டார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, விஜய் ஜனநாயகன் எல்லா ரிலீஸ்லையும் ஒரு பக்கம் வைத்து விடுங்கள், அதன் கடைசி படம், அந்த படம் முடிந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக நான் களமிறங்க திட்டமிட்டிருந்தேன். தற்போது ஜனநாயகன் இழுத்துக் கொண்டிருப்பதால் ஜனநாயகனை ஒதுக்கிவிட்டேன், இனி தீவிர அரசியலில் களமிறங்க போகிறேன் விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம். விஜய் தனக்கு நெருங்கிய வட்டங்களிலேயே பேசியிருக்கின்ற தகவல் மூலமாக 3 விடயங்கள். முதலிலே கூட்டணியை முடிவு செய்ய வேண்டும், யாருடன் கூட்டணி என்று. இரண்டாவது, தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்வது. மூன்றாவது, அதிரடியாக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது. என இந்த 3 திட்டங்கள் தான் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு, மிக முக்கியமான நகர்வு. முதல் நகர்வு, அவர் தற்போது கூட்டணியை முடிவு செய்வதிலே தெளிவாக இருக்கிறார். அதிலே காங்கிரசுடன் கூட்டணி என்பது குறித்து பல்வேறு பேச்சுக்கள் இருந்தாலும் அவ்வப்போது அந்த காங்கிரசுடைய மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் திமுகவுடன் தான் கூட்டணி என கூறி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வந்தனர். ஆனால் இன்றும் கூட ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி என்ற காங்கிரஸ் நிர்வாகி மீண்டும் விஜயின் மெர்சல் படத்தை பார்த்து ராகுல் காந்தி பல ஆண்டுகளுக்கு முன் போட்ட ட்விட்டரை மீண்டும் பகிர்ந்து விஜயின் ஃபேனாக ராகுல் காந்தி இருக்கிறார் என்ற வகையெல்லாம் மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் விஜய் மிக தெளிவாக தன்னுடைய முக்கிய தூதர் ஒருவரை ராகுல் காந்தியை சந்திக்க அனுப்பியிருக்கிறார். அவரிடம் ஐ எம் வெயிட்டிங் என்ற தன்னுடைய படத்திலே சொல்கின்ற வசன மாடியிலேயே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காங்கிரஸ் என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அந்த தூதர் மூலமாக ஐ எம் வெயிட்டிங் என்ற கருத்து ராகுல் காந்திக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காங்கிரஸ் தங்களுடன் வரும் என்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இன்னும் இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது காய்களை நகர்த்தி வருகிறார். அதற்கேற்ப பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தொடர்ந்து அந்த சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. எனவே கூட்டணியில் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ், அதன் பிறகு பாமக ராமதாசுடனும் தற்போது மறைமுகமாக ஒரு பேச்சினை தொடங்கி இருக்கிறார்கள். ராமதாஸ் அணி பாமக அன்புமணி பாமக அதிமுக இணைந்து விட்டது. பாமக ராமதாஸ் இன்று பேட்டியளித்து நான் அறிவிப்பு தான் கூட்டணி என கூறியிருக்கிறார். அவருடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளையும் ஒரு பக்கத்திலே விஜய் எடுக்க ஆரம்பித்திருக்க என்ற தகவலும், உறுதியான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கேற்ப அவரது தூதர்கள் சிலர் தற்போது ராமதாஸை அணுகி பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. எனவே பாமக ராமதாஸ் பாமக அணி மற்றும் காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் கூட்டணியை அறிவித்து களமிறங்குவதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவல் கூட்டணி தொடர்பாக. அடுத்ததாக மூன்றாவதாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அவர் பொங்கலுக்கு பின் விஜய் கில்லியாக மாறப்போகிறாராம். கில்லி படத்தில் எப்படி சுறுசுறுப்பாக விஜய் நடித்துக் கொண்டே அந்த படத்தை கொண்டு செல்வாரோ அதே போன்று தற்போது தீவிரமாக களமிறங்க போகிறாராம். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தேர்தல் சுற்றுப்பயணத்திலே தேர்தல் களமாடப் போகிறார் விஜய் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. பொங்கலுக்கு பின் அவரது சுற்றுப்பயண திட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொங்கலுக்கு முன் ஒரு விஜய், பொங்கலுக்கு பின் ஒரு விஜய் என்பது போல பொங்கலுக்கு பின், பொங்கல் விழாவிற்கு பிறகு விஜய் தீவிரமாக அரசியலே களமிறங்க போகிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகட்டும், இனி அரசியல் தான் எனது ஒரே இலக்கு என்ற வகையிலே களமிறங்க போகிறார். கூட்டணி வந்தால் கூட்டணி, இல்லை என்றால் தனித்து 234 தொகுதிகளிலும் களமிறங்க போகிறேன் என்று அறிவித்து களமிறங்க போகிறார். அதற்கேற்ப அவர் தன்னுடைய சுற்றுப்பயண திட்டங்களை வகுக்குமாறு செங்கோட்டையனுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம். செங்கோட்டையனும் அதிலே தற்போது தீவிரமாக அந்த சுற்றுப்பயண திட்டங்களை தற்போது சேகரித்து எங்கெங்கு எப்படி செல்வது, ஜெயலலிதாவுக்கு எப்படி அவர் சுற்றுப்பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தாரோ அது போல விஜய்க்கும் வகுத்து கொடுப்பதற்காக அவர் தற்போது தீவிரமாக அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக உறுதியான தகவல் நமக்கு செங்கோட்டையன் தரப்பிலிருந்தும் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமாக தமிழக தேர்தல் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் தன்னுடைய தேர்தல் அறிவிப்புகளாக என்ன இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் IAS, IPS, IRS அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை விஜய் அமைத்திருக்கிறாராம். அந்த குழு தற்போது என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம், இலவசங்களை வெளியிடாமல் இலவசத்திற்கு பதிலாக வேலை வாய்ப்புடன் கூடிய திட்டங்களை அறிவிக்கும் வகையிலே, புதிய வகையிலே, இதுவரை தமிழகம் காணாத வகையில் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறாராம். அதற்கேற்ப அந்த பணிகள் எல்லாம் தற்போது தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
விஜயிடம் அந்த குழு கொடுத்த பிறகு அதை தலைமை நிர்வாக குழுவிடம் பேசி பிறகு விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இவை அனைத்துமே பொங்கல் விழாவுக்கு பின் விஜயின் அதிரடி அறிவிப்புகளாக விஜய் அறிவிக்க போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே ஐ எம் வெயிட்டிங் என்று ஒரு பக்கத்திலே காங்கிரஸ் கட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் விஜய் அதிரடியாக களமிறங்க போகிறார். ஐ எம் கம்மிங் என்ற வகையிலே, ஐ எம் வெயிட்டிங் என்று காங்கிரஸ் கட்சிக்கு காத்திருக்கும் விஜய் ஐ எம் கம்மிங் என்ற வகையில் தமிழக மக்களை சந்திக்க பொங்கல் விழாவுக்கு பின் ஒவ்வொரு மாவட்டமாக செல்ல போகிறாராம். அதற்கேற்ப திட்டப்பணிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருப்பதாக நமக்கு வந்த தகவல் கிடைக்கிறது. அதே போன்று ஓபிஎஸ்ஐயும் தன்னுடைய அணியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் விஜய் மீண்டும் சுறுசுறுப்பு அடைந்திருக்கிறார். தீவிர களமிறங்கு, தீவிர முழுநேர அரசியல்வாதியாக, என்றால் ஜனநாயகனுக்கு முறை அவர் நடிகர் என்ற ஒரு பட்டம் தொட்டி கொண்டிருந்தது. ஜனநாயகன் ரிலீஸுக்கு வந்துவிட்டது, ரிலீஸ் ஆகவில்லை. ஆனால் எப்போது ஆகும் என்பது சிக்கல் இருந்தாலும் சினிமாவுக்கு பாய் பாய் என்று முழுக்கு போட்டுவிட்டு இனி தீவிர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விஜய் என்பதை மட்டும் நம்மால் தற்போதைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தீவிர அரசியல் சுற்றுப்பயணத்தில், தேர்தல் கள பயணத்திலே விஜயை விரைவில் சந்திக்கலாம். ராதிகா.